வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிற மாதிரி சம். ஓகேவா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எல் செக்ஷன். ஸோ ஃபைண்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் எல் செக்ஷன் வித் 50 mm இன்டூ 40 mm இன்டூ 5 mm. ஸோ ஒரு எல் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 50, 40 அண்ட் 5 mm கொடுத்துருக்காங்க. எப்பவுமே 50 mm அப்படின்றத ஹைட்டாக எடுத்துப்போம், 40 mmன்றத அதோட பேஸாக எடுத்துப்போம், அடுத்து 5 mmன்றத அதோட திக்னஸாக எடுத்துப்போம். ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு எல் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமமாக இருக்கிறத நம்ம ஹைட்டாக எடுத்துப்போம். ஹைட்டாக எடுத்துகிட்டு இது 50 mm அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 40 mm அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 mm. இந்த திக்னஸும் சேம் 5 mm. நான் ஏன் வந்து 50 mm பேஸாக எடுக்காமல் 50 mm வந்து ஹைட்டாக எடுத்துக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஓவரால் ஹைட்டை 50 இங்கே கன்வெர்ட் பண்ணனால இங்கே 5 mm அதில் போயிடும். அப்போது இங்கே இருக்கிற ரிமைனிங் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 45 mm தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு 45, இது ஒரு இந்த வெப்போட ஹைட் 45, இதோட 40ன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி பிரியறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இன்கேஸ் 50 எடுத்தீங்கன்னா இப்படி வெப்பை பிரிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இது செக்ஷன் 1 எடுத்துப்போம், இது செக்ஷன் 2ன்னு எடுத்துப்போம். இது ஒரு ஆக்சிஸ் லைனில் இருக்கிறதா வைப்போம். ஓகேங்களா? வச்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம், சம் ட்ரை பண்ணுவோம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் இங்கே வந்து இது மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 45 mm, ஹைட்டு 5 mm. ஓகேங்களா? இங்கே ஆக்சிஸை விட்டு பக்கத்தில் கேப்பே இல்லை, அப்போ டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா 1. ஸோ ஏரியா 1 வந்து 45. ஏரியா 1ஓட ஃபார்முலா லென்த் இன்டூ பிரெத்து. ஏன்னா இது ஒரு ரெக்டாங்குலர். அப்போ லென்த் இன்டூ பிரெத் அப்படின்னா லென்த்து 45, பிரெத்து 5. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஏரியா 1 கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 mm². ஸோ இது வந்து x1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸில் பாதி, அப்போது 45 டிவைட் பை 2, அப்போது 22.5. ஓகேங்களா? சாரி, ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு 40 into 5 தான் 200. அப்போது 40 டிவைட் பை 2னா நம்மளுக்கு 20 வந்துடும். பாஸ் பண்ணிட்டு ஆன் பண்ண. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஸோ 40 mm, இது 5 mm. ஸோ 40 mm 5 mm அப்படின்னும் போது இங்கே போகிறோம் ஏரியா 1, லென்த் 1 இன்டூ பிரெத் 1. ஸோ லென்த்து 40, பிரெத்து 5. ஸோ 40 into 5 200 mm². இது ஏரியா. அடுத்து x1 பார்த்தோம்னா, அதாவது நம்மளுக்கு L1ஓட வேல்யூ 40 mm, V1ஓட வேல்யூ 5 mm. ஓகேங்களா? வேணால் தனியாக எழுதிக்கலாம். ஸோ L1 ஈக்குவல் டு 40 mm, B1 ஈக்குவல் டு 5 mm. ஸோ ரெண்டாவது செக்ஷனில் L2, இதுதான் L2 வந்து 5 mm, B2ன்றது பிரெத்து 45. ஸோ 45 mm. ஓகேங்களா? ஸோ இப்போ x1 பார்ப்போம். x1 பார்த்தீங்கன்னா லென்த் டிவைட் பை 2. ஸோ L1/2. அப்போ பார்த்தீங்கன்னா 40 டிவைட் பை 2. இங்கே கேப்பே கிடையாது, எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பார்டரில் இங்கே கேப்பே கிடையாதுனால டேரெக்டாக செக்ஷனாக எடுத்துக்கிறேன். 40 டிவைட் பை 2. 40 டிவைட் பை 2னா 20 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு y1ம் கீழேயும் இதுக்கு ஆக்சிஸ்லேருந்து கீழே வந்து கேப் கிடையாது. அப்போ டேரெக்டாக B1 டிவைட் பை 2. ஸோ B1 வந்து 5 பை 2, அப்போது 2.5 mm. ஓகேங்களா? ஸோ இங்கே தனியாக நம்ம எழுதிப்போம். A1ஓட வேல்யூ 200 mm². அடுத்து x1ஓட வேல்யூ 20, y1ஓட வேல்யூ 2.5 mm. சரிங்களா? இப்போ நம்ம இதே மாதிரி வந்து
அடுத்து செகண்ட் செக்ஷனுக்கு பார்ப்போம். செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ செக்ஷன் 2. ஸோ செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 45, இதோட வேல்யூ 5. இப்போ இங்கே ஒரு கேப் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒய் ஆக்சிஸில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்போட அளவு வந்து 5 mm. ஆனால் எக்ஸில் வந்து அந்த ஆக்சிஸ் லைனை ஒட்டியே தான் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏரியா 2 ஈக்குவல் டு 45 இன்டூ, அதாவது L2 இன்டூ B2. L2ஓட வேல்யூ 5 இன்டூ B2 45. ஸோ 5 இன்டூ 45ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 225. நெக்ஸ்ட்டு X2. Xோட வேல்யூ 5. அப்போது கேப் எதுவும் கிடையாது எக்ஸில். அப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா L2 டிவைட் பை 2, 5 டிவைட் பை 2, 2.5 mm. நெக்ஸ்ட்டு Y2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒயில் கேப் இருக்குது. ஸோ கேப் வந்து 5 ப்ளஸ் B2 பை 2. ஸோ கேப்பு 5 ப்ளஸ் B2ஓட வேல்யூ 45. ஸோ 45 பை 2. 45 பை 2னா 22.5. 22.5 5 ப்ளஸ் 22.5. அப்போது 27.5 mm. அப்புறம் நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸோ A2ஓட வேல்யூ 225 mm ஸ்கொயர். X2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.5 mm. Y2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 27.5 mm. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி நம்ம எந்த ஒரு வேல்யூமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக் பண்ண முடியாது. ஏன்னா இதோட சென்டர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வரும், இதோட சென்டர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் 2 பாகமாக பிரிக்க முடியாது. இது ஃபுல்லாகவே ஏசிமெட்ரிக் சம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும், ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வேணுன்ற டேட்டாலாம் இங்கே வந்து இங்கே தனியாக பிரித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம சென்ட்ரல் ஆக்சிஸ் எக்ஸ் பாரோட ஃபார்முலா பார்ப்போம். எக்ஸ் பாரோட ஃபார்முலா A1 x1 ப்ளஸ் A2 x2 டிவைட் பை A1 ப்ளஸ் A2. ஸோ ஏரியா 1 பாருங்கள். ஏரியா 1 வந்து 200 இன்டூ x1ஓட வேல்யூ 20 ப்ளஸ் A2 வந்து பார்த்தீங்கன்னா 225 இன்டூ x2ஓட வேல்யூ 2.5 டிவைட் பை A1 200 plus A2 225. So இதோட வேல்யூ 4000 plus 225 plus 2.5 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 562.5 டிவைட் பை இது 425. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 4562.5 டிவைட் பை 425. ஸோ இதோட வேல்யூ பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா 10.735 mm. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எழுதி வச்சுக்கிறேன். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 10.735 mm. 735 mm ஞாபகத்துக்காக எழுதி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய் பார்னு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒய் பார் சேம் ஃபார்முலா தான். ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா எல்லா இடத்துலையும் ஒய் வரும். ஸோ ஒய் பார் ஈக்குவல் டு A1 y1 ப்ளஸ் A2 y2 ப்ளஸ் A1 ப்ளஸ் A2. அப்போ A வந்து A1 200 இன்டூ y1ஓட வேல்யூ 2.5 ப்ளஸ் A2 வந்து 225 இன்டூ y2ஓட வேல்யூ 27.5 டிவைட் பை 200 ப்ளஸ் 225. இப்போ 200 இன்டூ 2.5 பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் 225 இன்டூ 27.5 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6187.5 டிவைட் பை 200 ப்ளஸ் 225 ஓட வேல்யூ 425. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 6687.5 டிவைட் பை 425. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 14.558 mm. ஸோ இப்போ ஒய் பாரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்
ஸோ ரிசல்ட்டாக நம்ம இதை எடுத்து எழுதலாம். ஸோ ரிசல்ட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 10.735 mm, y bar equal to 14.558 mm. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.